வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெசன் 1 வந்து அரசியல் அறிவியலின் அறிமுகம். ஸோ அந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ டேரெக்டாக வந்து நமக்கு அப்படியே வந்து கேட்டுருவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாமில் கூட வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து வந்து கேட்டாங்க. ஓகேவா? ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 11th ஃபுல்லாகவே நான் வந்து இந்த இதில் வந்து ஃபுல்லாக சொல்லலை. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெசனாக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு வித்தின் 5 to 10 மினிட்ஸில் மட்டும் நீங்கள் ஓகேவா ஒவ்வொரு லெசனுக்கும் இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். டோட்டலாக வந்து ஒரு 10, 15 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாலிடிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் சொல்லிலிருந்து வந்தது. இந்த போலீஸ் என்ற சொல்லின் பொருள். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னா நகர அரசு, காவல் படைகள். ஆப்ஷன் சி அரசியல். ஆப்ஷன் டி வந்து காவல் அரசு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நகர அரசு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. செகண்ட் கொஸ்டின். அரசியல் என்பது யார், எதனை, எப்போது, எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர். அரசியல் என்பது யார், எதனை, எப்போது, எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து ஹெரால்ட் லாஸ்கி. ஆப்ஷன் பி வந்து ஹெரால்ட் லாஸ்வெல். ஆப்ஷன் சி வந்து சார்லஸ் இ மெர்ரியம். ஆப்ஷன் டி வந்து பிராங்க் குட்னவ். ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஹெரால்ட் லாஸ்வெல். ஸோ அவர் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து கூறியது. அடுத்து டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் என்பது ஆப்ஷன் ஏ வந்து விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். ஆப்ஷன் பி முழு வளங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். ஆப்ஷன் சி அதிகாரத்தினை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். வலிமையை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். ஓகே. அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின். இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம்? ஆப்ஷன் ஏ கௌடில்யர் மற்றும் திருவள்ளுவர். ஆப்ஷன் பி வால்மீகி மற்றும் வராக மிகிரர். ஆப்ஷன் சி சரகர் மற்றும் சுசுருதர். ஆப்ஷன் டி வியாசர் மற்றும் ஆரியப்பட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கௌடில்யர் மற்றும் திருவள்ளுவர். அவங்க தான் வந்து இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5வது கொஸ்டின். சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ சட்டப்படிப்பு. ஆப்ஷன் பி அரசு மற்றும் அரசாங்கம். ஆப்ஷன் சி சட்டப்படியான சொத்து உரிமை. ஆப்ஷன் டி வலிமை மற்றும் அதிகாரம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வலிமை மற்றும் அதிகாரம். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின். அதிகாரத்தை ஈன்றடிக்கிறது என்றும் அதுவே உயர்குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ராபர்ட் மிட்செல்ஸ். ஆப்ஷன் பி ஹெரால்ட் லாஸ்கி. ஆப்ஷன் சி டேவிட் ஈஸ்டன். ஆப்ஷன் டி சார்லஸ் இ மெர்ரியம். ஓகேவா? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ராபர்ட் மிட்செல்ஸ். அதுதான் வந்து இந்த கூற்ற சொன்னது. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின். அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவார். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில் தான். அடுத்து 8வது கொஸ்டின். மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர். ஸோ ஆப்ஷன் ஏ பிளாட்டோ. ஆப்ஷன் பி ஜூன் போடின். ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில். ஆப்ஷன் இ மாக்கியவல்லி. ஸோ 8வது கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர்னா 7வதுக்கு என்னவோ அதே தான். ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில். ஸோ அவர் தான் வந்து மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர். அடுத்து 9வது. அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவியலான கூர்நோக்கலுடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ தாமஸ் ஹாப்ஸ். ஆப்ஷன் பி நிக்கோலோ மாக்கியவல்லி. ஆப்ஷன் சி ஜான் லாக். ஆப்ஷன் டி ஜே ரூசோ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நிக்கோலோ மாக்கியவல்லி. அடுத்து 10வது கொஸ்டின். வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர். ஆப்ஷன் ஏ ஹெரால்ட் லாஸ்வெல். ஆப்ஷன் பி ஃப்ரீமேன். ஆப்ஷன் சி சார்லஸ் இ மெர்ரியம். ஆப்ஷன் டி ஜான் மார்ஷல்.
ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஃப்ரீமேன். ஸோ அவர் தான் வந்து இந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பார். வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர். ஓகேவா? ஸோ இந்த 10 கொஸ்டின் தான் வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெசன் 1ல் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அப்கமிங்கில் வந்து எல்லா லெசனுக்குமே நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.